இந்த டெல்டா பாசனம் பெய்கிற இந்த பகுதி மக்களுக்கு, விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். அதேபோல் இன்றைய தினம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராய் மருந்தி அந்த சம்பவ இடத்திலேயே 3 பேர் இருந்ததாகவும் செய்தி ஊடகத்திலே வந்திருக்கின்றது. இன்னும் சில பேர் பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையிலே இன்றைக்கு அவர்கள் அபாய கட்டத்திலே சிகிச்சை அளித்துக் கொண்டு அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் மாலை வணக்கம். இன்றைய தினம் தஞ்சாவூரில் திருமண நிகழ்ச்சிக்காக கலந்து கொள்வதற்கு நான் வந்தேன். அதோடு நாகப்பட்டினத்தில் முன்னாள் அமைச்சர் இல்ல திருமண விழாவிலே கலந்து கொண்டு உங்களை நான் சந்திக்கின்றேன். இன்றைக்கு தஞ்சை மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம், திருவாரூர் மாவட்டம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் முழுக்க விவசாயத்தை சார்ந்த தொழில் தான் செய்து வராங்க. இன்றைக்கு கடந்த ஓராண்டுகளாக விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். கடந்த ஆண்டு டெல்டா பாசன விவசாயிகளுக்கு குறுவை சாகுபடிக்காக தண்ணீர் திறக்கப்பட்டு தண்ணீர் முழுமையாக கிடைக்காத காரணத்தினால் சுமார் 3 லட்சம் குறுவை சாகுபடி செய்த நெற்பயிர்கள் காய்ந்து கருகி பெரும் நஷ்டத்திற்கு விவசாயி உள்ளாயினார்கள். இந்த விடியா திமுக அரசு, திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் குறுவை சாகுபடிக்கு காப்பீட்டு திட்டத்திலே சேர்க்கப்படாத காரணத்தினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு காப்பீட்டு திட்டம் கிடைக்கவில்லை. இன்றைக்கு காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் இடம்பெற செய்திருந்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு ஹெக்டருக்கு 84,000 ரூபாய் கிடைத்திருக்கும். கடந்த 3 ஆண்டுகளாக விடியா திமுக அரசு டெல்டா பாசன விவசாயிகள் பயிரிட்ட குறுவை சாகுபடி நெற்பயிருக்கு காப்பீட்டு திட்டத்தை இடம்பெற செய்யவில்லை. இதனால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதோடு NTRF மத்திய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து மத்திய அரசு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு ஹெக்டருக்கு 17,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் மாநில அரசு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 13,500 ரூபாய் தான் இழப்பீடு தந்திருக்கின்றது. அதுவும் குறைத்து தான் கொடுத்திருக்கின்றது. மத்திய அரசு அறிவித்த அந்த இழப்பீட்டுத் தொகையிலும் குறைத்து தான் இந்த டெல்டா பாசன குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு இந்த இழப்பீட்டை தந்திருக்கின்றார்கள். அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது இயற்கை பேரிடரின் போது பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு ஹெக்டருக்கு 20,000 ரூபாய் நாங்கள் வழங்கினோம். அதேபோல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது 2 முறை விவசாயிகள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. விவசாயிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்ட போது வறட்சி நிவாரணமாக அதிமுக அரசு விவசாயிகளுக்கு வழங்கியது. அதேபோல் இயற்கை பேரிடரினால் இயற்கை சீற்றத்தால் விவசாயிகள் பாதிக்கப்பட்ட பொழுது, விவசாயிகள் பயிர்கள் பாதிக்கப்பட்ட பொழுது காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இந்தியாவிலேயே அதிக காப்பீட்டு இழப்பீட்டுத் தொகை பெற்றுத்தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். விவசாயிகளுடைய நலன் கருதி பல ஆண்டுகளாக ஏரி குளங்கள் தூர்வாரப்படாமல் இருந்தது. அதை தூர்வார செய்து மழை காலத்தில் பெய்கின்ற நீர் முழுவதும் சேமித்து வைக்கப்பட்டு கோடை காலத்திலே விவசாயிகள் தங்கள் நிலத்திற்கு அந்த தண்ணீரை பயன்படுத்தினார்கள். குடிநீர் பஞ்சம் இல்லாமல் இருந்தது. அதோடு மேட்டிலிருந்து திறக்கப்படுகின்ற நீர் கடைக்கோட்டில் இருக்கின்ற விவசாயிகளுக்கும் தங்குதடை இல்லாமல் கிடைக்கும் என்பதற்காக அனைத்து கால்வாய்களும் தூர்வாரப்பட்டது. இப்படி பல திட்டங்களை விவசாயிகளுக்காக செயல்படுத்த அரசு அதிமுக அரசு. இப்பொழுது கூட விடியா திமுக அரசு குறுவை தொகுப்பு அறிவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதில் 78.67 கோடி வழங்கப்படுவதாக அறிவித்திருக்கிறார்கள். அதில் 24.50 கோடி அந்த தொகை மகாத்மா காந்தி தேசிய வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு ஒதுக்கி அதில்
ரெண்டையும் சேர்த்து தான் 78.67 கோடி. ஆக அதை கழித்து பார்த்தீங்கன்னா இந்த குறுவை தொகுப்புக்கு 54.17 கோடி ரூபாய் தான் விவசாயிகளுக்கு கிடைக்கும். இது போதாது. இரண்டால் குறுவை சாகுபடிக்கு முழுமையாக தண்ணீர் கிடைக்கவில்லை, சம்பா சாகுபடிக்கு முழுமையாக தண்ணீர் கிடைக்கவில்லை, நிலத்தடி நீர் குறைந்து இருக்கின்றது. ஆகவே இந்த டெல்டா பாசன விவசாயிகளுக்கு குறுவை சாகுபடி செய்யப்பட வேண்டும் என்றால் இன்னும் கூடுதலான நிதி ஒதுக்கீடு செய்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யப்பட வேண்டும். அதோடு டெல்டா பாசன விவசாயிகளுக்கு அந்த நெற்பயிருக்கு முழுமையான தண்ணீர் பாய்ச்சுவதற்காக மும்முனை மின்சாரம் அதிமுக அப்பாவி மக்கள், ஏழை மக்கள் கள்ளச்சாராயம் அறிந்து விலை மதிக்க முடியாத உயிரை இழந்திருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் சுட்டி காட்டுகிறேன். அதே மட்டும் இல்லாமல் இன்றைக்கு மத்திய ஜல்சக்தி இணை அமைச்சர் சோபனா அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். அவர் ஏற்கனவே கர்நாடக அமைச்சரவை இடம்பெற்றிருக்கின்ற பொழுதே மேகதாது அணை கட்டப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டதாக செய்தியிலே வந்த பத்திரிகை செய்தியும் ஊடக செய்தியும் தெரிவிக்கின்றன. அப்படி இருக்கின்ற ஒருவரை இரு மாநிலத்துக்கும் பிரச்சனை இருக்கின்றது, கர்நாடகத்திற்கும் தமிழகத்துக்கும் பிரச்சனை இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது கர்நாடகத்தைச் சேர்ந்த ஒருவரை இன்றைக்கு மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா அரசாங்கம் மத்திய இணை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறது. விவசாயிகளுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகமாக விவசாயிகள் பார்க்கின்றார்கள். அண்மையில் அவர் பேசியிருக்கின்றார். இன்றைக்கு மத்திய அரசு, தமிழ்நாடு அரசு, கர்நாடக அரசு, பாண்டிச்சேரி இதெல்லாம் ஒன்றாக இணைந்து பேசி இன்றைக்கு மேகதாது அணை கட்டுவதை செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருந்ததாக செய்தி ஊடகத்திலும் பத்திரிகை வந்த செய்தி. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இன்றைக்கு ஒரு மத்திய அமைச்சர் நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தெளிவான தீர்ப்பை கொடுத்துகின்றது. காவிரியில் வருகின்ற நீரை தடுக்கவோ தேக்கவோ திருப்பி அனுப்பக்கூடாது என்று தெரிவித்த பிறகு மேகதாதுவிலே அணை கட்டுப்படும் என்று சொல்வது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏற்கனவே தண்ணீர் கிடைக்காமல் நம்ம டெல்டா மாவட்டம் பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இந்த மத்திய இணையமைச்சர் ஜல்சக்தியினுடைய மத்திய இணையமைச்சர் கர்நாடகத்தைச் சேர்ந்தவர் சோபனா அவர்கள் இந்த கருத்தை சொல்வது கண்டிக்கத்தக்கது. முன்னாள் நீதிபதி சந்துரு வந்து ஒரு பரிந்துரை பண்ணியிருக்காரு, அதை எப்படி பார்க்குறீங்க? அது முழுமையாக எனக்கு கிடைக்கல, அதை பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். பத்திரிகையில் ஓடது தான் செய்ய தினகரன் வந்து திமுகவோட பி டீமா நீங்க செயல்படுறதாக அவங்க வந்து விமர்சனம் செய்து வராங்க. திமுக எதிரி அதிமுக, இது அனைவருக்கும் தெரியும். அவருக்கு ஏதாவது சொல்ல வேணும், விறுவிறுப்பான செய்தி பத்திரிகையில் ஊடகத்தில் வரணும், அதுக்காக அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா இல்லைன்னா மக்கள் அவர் மறந்துடுவாங்க. அதுக்காக இப்படிப்பட்ட கருத்தை சொல்லிட்டு இருக்காரு. போக்குவரத்து துறையில் வந்து இப்போ அவுட் சோர்சிங் முறையில் ஆள் எடுக்கிறாங்க, அதை பற்றி நான் தெளிவாக சொல்லிட்டேன். இன்றைக்கி நம்முடைய வலைதளங்கள் வந்திருக்கும், படித்து பாருங்கள். இன்றைக்கி வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைக்கு தனியாரிடமிருந்து இன்றைக்கு போக்குவரத்து ஊழியர்களை பணியமர்த்துவது கண்டிக்கத்தக்கது. இன்றைய தினம் நான் வந்து ட்விட்டரில் விட்டுருக்கேன். சசிகலா வந்து அதிமுகவை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி இத்தனை நாளில் யார் காப்பாற்றிட்டு இருக்கிறேன்? இப்போ தான் காப்பாற்றி வந்திருக்காங்களா? இதுனா ரீஎன்ட்ரி என்ன வேலைக்கு போகிறதா? இன்றைக்கி வேலைக்கு போயிட்டு இருந்து ஒரு 3 வருஷம் நின்று விட்டு மறுபடியும் வந்து வேலைக்கு சேர்ந்துக்கலாம். 2021 என்ன சொன்னாங்க? நான் பொது வாழ்விலிருந்து விலகி விட்டேன்னு சொன்னாங்க. இப்போ ரீஎன்ட்ரிங்கிறாங்க. இத்தனை நாள் கட்சி காப்பாற்றினது யார்? தொண்டன். நீட் தேர்வு விவகாரத்தில் கடந்த ஆட்சி அவங்களை விமர்சனம் பண்ணாங்க. இப்போ 3 வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் விளக்கு பெற முடியல. பெற முடியாது. எப்படி பெற முடியும்? இப்போ நீட் தேர்வு குறித்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்டுக்கிறீங்க. இன்றைக்கி 40 நாடாளுமன்ற, பாண்டிச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற உறுப்பினர் திமுக கூட்டணியைச் சேர்ந்தவர் வெற்றி பெற்றுக்கிறாங்க. கடந்த முறை 39க்கு 38 பேர் வெற்றி பெற்றாங்க. அப்பொழுதாவது நாடாளுமன்றத்தில் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து நீட் தேர்வுக்கு ஒரு பரிகாரம் தேடி இருக்கலாம், அப்பவும் விட்டுட்டாங்க. இப்போ 40 நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள், பாண்டிச்சேரி சேர்ந்தவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் திமுக கூட்டணிக்கு. இப்பொழுதாவது நாடாளுமன்றத்திலே தமிழ்நாட்டு மக்களுடைய குரலை அழுத்தமாக நாடாளுமன்றத்தில் தெரிவித்து அழுத்தம் கொடுத்து நீட் தேர்வுக்கு விலக்கப்பெற வேண்டும். ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது, எங்கிட்ட அந்த அதிகாரம் இல்லை. வெறும் போராட்டம் பண்ணி இதெல்லாம் கண் துடைப்பு. இங்கே போராட்டம் பண்ணி என்ன பண்ணுறது? எந்த இடத்துல போராட்டம் பண்ணணும் அந்த இடத்துல போராட்டம் பண்ணணும். இதே காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது, அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் தான் இருந்தது. உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை மத்திய அரசு காலம் கடத்தியது. அதை கண்டித்து
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற 37 பேர் ஒருமித்த கருத்தோடு தமிழ்நாட்டு விவசாயியுடைய கருத்தாக தமிழ்நாட்டு மக்களுடைய குரலாக நாடாளுமன்றத்தில் ஒலித்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று 22 நாட்கள் அவையை ஒத்தி வைத்தோம். இது மக்களுக்கு செய்த தியாகம். ஓட்டு போட்ட மக்களுக்கு நாங்கள் விசுவாசமாக இருந்தோம். இன்றைய ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் ஆட்சி சொல்லி இங்கே போராட்டத்தை நடத்தி இதனால் என்ன பயன்? இப்பொழுது மக்கள் உங்களுக்கு அந்த வாய்ப்பை தந்திருக்கிறாங்க. மீண்டும் நாடாளுமன்றத்திலே இந்த நீட் ரத்து குறித்து நாடாளுமன்றத்திலே 40 நாடாளுமன்றம் இருக்கிறீங்க. அதில் அது இந்தியா கூட்டணி அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கார். இந்தியா கூட்டணியில் அதிகமான இடங்களில் வெற்றி பெற்றுக்கிறீங்க, பல கட்சி சேர்ந்தாலும் வெற்றி பெற்றுக்கிறீங்க. அவர்களும் துணை கொண்டு நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்து நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு இந்த அரசு விடியா திமுக அரசும் அதோட திமுக கட்சியுடைய தலைவர் திமுக கட்சியும் பாடுபட வேண்டும். பாஜகவுக்கு கூட்டணிக்கு வந்து மறைமுகமா ஆதரவு ஏங்க நான் தான் விளக்கம் கொடுத்துட்டேன். எங்கள் கட்சி பற்றி பேசுறதுக்கு அவருக்கு ஏன் அவ்வளோ பதற்றம், தோல்வி பயம் அவங்களுக்கு? அண்ணா திமுக களத்திலிருந்து விலகி இருக்குது. நீ ஏன் பயப்படுற? அண்ணா திமுக பற்றி நீ ஏன் கவலைப்படுற? கவலைப்பட வேண்டியது நாங்கள். நீ ஏன் அவ்வளோ அக்கறை இருக்குது? உங்களுக்கு எதுக்கு பதற்றம்? ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல், விழுப்புரம் நாடாளுமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி தேர்தல் வருது. அதில் 6800 ஓட்டு தான் வெற்றி பெற்ற வேட்பாளருடைய அதிமுக வேட்பாளர் குறைத்த வாக்கு பெற்றிருக்கிறார். எங்களுடைய வாக்கு என்னென்னு தெரியும். ஆகவே இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் போட்டியிடாததற்கு காரணம் நடந்து முடிந்த ஈரோடு தேர்தல் உங்களுக்கெல்லாம் தெரியும். எந்த ஊடகம் பத்திரிகையும் கேட்குறீங்களா? அதை யாரை பற்றியும் கேட்க மாட்டேங்கிறீங்க. இதே RS பாரதி பேட்டி கொடுக்குறாரு, ஒரு கேள்வி கேட்குறீங்களா? 36 இடத்துல கூடாரம் அமைச்சு நான் தான் ஏற்கனவே சொன்னதை போல் ஆடு மாடுகளை பட்டியலை அடைப்பதை போல் வாக்காளை அழைத்து வந்து காலையில் அமர வைத்து மாலை விடுவிக்கிறாங்க. எங்கே போய் வாக்குகளை செஞ்சிருச்சு நாங்கள் வாக்கு கேட்குறது? ஆகவே தான் நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இன்னும் RS பாரதி சொல்ல இது மத்திய அரசு நடத்துகிற தேர்தல். மத்திய அரசு தான் தேர்தல் நடக்குது, மாநில அரசு அதிகாரி தான் தேர்தல் நடத்துகிறாங்க. மத்திய அரசு அதிகாரிகள் வந்து தேர்தல் நடத்தலை. இங்கே இருக்கிற அதிகாரிகள் இந்த 21 நாள் முடிஞ்ச பிறகு மீண்டும் இங்கே தான் பணியில் செய்யணும். ஆக இவர்கள் என்ன சொல்லுவோ அதுதான் கேட்கணும். இல்லாவிட்டால் அவருடைய நிலைமை தலைகளாக மாறிவிடும். ஆனால் திமுக காவல்துறையாக இருந்தாலும் சரி, மற்ற துறையாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே ஊடகத்துக்கும் தெரியும், பத்திரிகையும் தெரியும். ஆனால் எங்களை தான் திருப்பி கேள்வி கேட்குறீங்களோ ஒழிய அவர்களை திருப்பி எந்த கேள்வியும் கேட்க மாட்டேங்கிறீங்க. சசிகலா அவர்கள் வந்து அதிமுக ஜாதி கட்சியா மாறிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எந்த அடிப்படையில் சொல்கிறாங்க? அவங்க பேட்டியில சொல்லியிருக்காங்க. எந்த அடிப்படையில் சொல்கிறாங்கன்னு திருப்பி கேளுங்க. இதான் இவர் ஜாதி எந்த ஜாதி? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இதயம் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது பதவி கொடுத்தவருக்கு தான் இப்பொழுதும் பதவி கொடுத்துருக்கு. தலைமை கழக நிர்வாகி என்றால் எல்லா ஜாதிகளும், இஸ்லாமியர் கூட எங்கள் அவைத்தலைவர், எல்லா ஜாதியும் தான் இருக்குது. அதே போல் அந்த அமைப்பு செயலாளரோ இல்லை தலைமை கழக நிர்வாகிகளோ எல்லா ஜாதியை சேர்ந்தவங்க தான் இருக்குது. இங்கே ஜாதிக்கு இடம் கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதயம் புரட்சித் தலைவி அம்மா காலத்திலும் சரி, ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி அதிமுக. இதில் எங்கேயும் சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாமே தான் இருக்கிறாங்க, அதில் எந்த மாற்றம் கிடையாது. அவர்கள் ஏதாவது ஒரு குறையை சொல்ல வேண்டும் என்பதற்காக குறை சொல்கிறாங்க. வேறு என்ன செய்வது? கோடநாடு கொலை வழக்குனால வந்து திமுக ஆதரவாக நீங்கள் சென்றீங்க அவங்க சொல்லியிருக்காங்க. திமுகவுக்கு நீங்கள் ஆதரவாக செயல்படுறீங்க. இது எப்படி போய் ஆதரவாக செய்யும்? நீங்களும் செய்ய முடியாது, நானும் செய்ய முடியாது. இது சட்டம் தான் செய்யும். புரியுதுங்களா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது கொலையாளியை கண்டுபிடித்தது நாங்கள் தான். அவர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணது நாங்கள் தான். அவர்களை பிடித்து சிறையில் அடைத்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துன்னு நாங்கள் தான். எல்லாம் நாங்கள் தான். ஆனால் அவருக்கு ஜாமீன் கொடுத்தது யார்? அதை ஏன் நீங்கள் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? ஜாமீன் கொடுத்தது திமுக கட்சியை சேர்ந்தவர். அதற்கு வழக்கறிஞர் யார்? திமுக வழக்கறிஞர். அப்படின்னு யார் கொலை குற்றவாளியை காப்பாற்றுறாங்க? கொலை குற்றவாளியை கண்டுபிடித்து தண்டனை பெற வேண்டும்ன்றது அண்ணா திமுக அரசு. கொலை குற்றவாளியை காப்பாற்ற வேண்டும் என்று துடிக்கிறது திமுக. ராகுல் காந்திக்கு செல்லூராஜ் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு சார். ராகுல் காந்திக்கு பிறந்த நாளுக்கு செல்லூராஜ் என்னங்க இப்போ பிஎம் கூட தான் ஸ்டாலினுக்கு சொல்லியிருக்காரு. அதை கேட்க மாட்டேங்கிறீங்களே? சொல்கிறாருல, நாட்டுடைய பிரதமர் வந்து திரு ஸ்டாலினுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காருல, திரு கவர்னர் ஸ்டாலினுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காருல, அதை கேள்வி கேளுங்க.
சார் மீண்டும் பிஜேபியுடன் கூட்டணி வச்சுப்பீங்கன்றது திமுக சார். ஏங்க நீங்கள் கற்பனையான கேள்விக்கு நாங்கள் சொல்ல முடியுமா? அது வேறு என்னங்க சொல்ல முடியும்? வேறு இதே தானே கீரல் விழுந்த ரெக்கார்ட் மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. வேறு என்ன சொல்ல முடியும்? இந்த 3 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மக்கள் பட்டது துன்பம் தான், வேதனை தான். வேறு எந்த பயனும் கிடைக்கல. என்ன செயல்படுத்தியிருக்காங்க சொல்லுங்கள்? எந்த திட்டத்தையாவது கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தியிருக்கீங்களா? எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட திட்டத்தை தான் முடிவிட்டு அந்த பணி திறந்து வச்சுட்டு இருக்காங்க. இன்னும் புதிய எந்த திட்டத்தையும் கொண்டு வந்து, பெரிய திட்டங்கள் எதுவுமே கொண்டு வந்து இன்ன வரைக்கும் நிறைவேற்றுற மாதிரி எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லை, அதிமுக ஆட்சி இருக்கும்பொழுது 5,18,000 கோடி தான் இருந்தது. அப்போ என்ன சொன்னாங்க? தமிழ்நாட்டு மக்களை கடனாளி ஆக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆகிருக்குது? ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டில் 3.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. அதுவும் ஏதாவது புதிய திட்டம் வந்திருக்குன்னா அதுவும் இல்லை. அதிமுக ஆட்சியில் அதிக பாலங்களை கட்டி கொடுத்தோம், அதிக தடுப்பணை கட்டணும், தூர் வாரணும், அதிக ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தோம். அதே போல் கல்லூரிகள், இன்றைக்கி கால்நடை பூங்கா கட்டி கொடுத்துருக்கோம் 1000 கோடியில், கால்நடை மருத்துவக் கல்லூரி, இப்படி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, இப்படி பல கல்லூரி கொடுத்துருக்குறோம். இப்படி புதிய புதிய திட்டங்களை கொண்டு வந்து தமிழ்நாடு வளர்ச்சி பெறுவதற்கு ஏற்றமாக இருந்தது அதிமுக அரசு. திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு என்ன புதிய திட்டத்தை கொண்டு வந்து அதனால் மக்கள் என்ன நன்மை பெற்றுக்கிறாங்க? 3 லட்சம் கோடி வாங்கியிருக்கீங்களே, இது என்ன புதிய திட்டம் வந்திருக்கு? இன்னைக்கு 40க்கு 40 நாங்கள் வந்துட்டோம். 2020 பரவாயில்ல, 234 சரி வந்து என்ன பண்ண போகிறோம் அதை சொல்லு. இப்போ 40 வந்துட்டில்ல, நீட் தேர்வு ரத்து பண்ணிட்டு சும்மா இந்த வேடிக்கை காட்டணும். அந்த இளைஞர் சொல்கிறது, மாணவர்கள் போராட்டம் பண்ணுறது, இதெல்லாம் மக்களை ஏமாற்றின நாடகம். எங்கே போராட்டம் பண்ணணும்? நாடாளுமன்றத்தில் போராட்டம் பண்ணணும். ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்கள் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீட் தேர்வு விலக்கப்பெற வேண்டும், ரத்து பெற வேண்டும் என்றால் இதை நாடாளுமன்றத்தில் தெரிவித்து அழுத்தம் கொடுத்து மத்திய அரசை பணிய வைத்து அப்பொழுதுதான் நீ ஓட்டு போட்ட மக்களுக்கு நல்லது செய்ய. நல்லது செய்வதாக மக்கள் நினைப்பாங்க. அது நல்லதே செய்ய மாட்டாங்க. எப்பவும் அது எப்பவுமே நல்லது செஞ்ச சரித்திரம் திமுக கிடையாது. அதிமுகவோட இந்த அடுத்தடுத்த சரிவுகளை ஏதாவது சரி பண்றதுக்கான ஏதோ திட்டங்கள் எதுவும் இருக்கா? என்ன சரிவு இருக்குது சொல்லுங்க. அதிமுக தோல்விங்கிறது வேற, நல்லா புரிஞ்சுங்க. எந்த கட்சி தோல்வி இல்லாத இருக்குது தமிழ்நாட்டில் சொல்லுங்க போகலாம்? திமுக தோல்வி இல்லையா? 1991 2 எம்எல்ஏ வந்தது, 2 தானே வந்தது. 2014 ஒரு எம்பி கூட கிடையாது தமிழ்நாட்டில். 9 இடத்துல 3வது இடம், 2 இடத்துல டெபாசிட் போயிட்டுது, கன்னியாகுமரி, தருமபுரி. மறுபடியும் வரல. அதே அதிமுக 2017 37 இடங்கள் வெற்றி பெற்றதில்லை. ஆக வெற்றி தோல்வி மாறி மாறி வரும். இப்போ கூட நான் ஏற்கனவே புள்ளி உரத்தோடு சொன்னேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பலமான கூட்டணி அமைச்சோம். அப்போ 19.39% ஓட்டு கிடச்சிது. இப்போ 20.46% ஓட்டு கிடச்சிருக்குது. கூட்டணி இல்லாமல் எங்களுடைய வளர்ச்சி 1%. அதே திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கூட்டணியெல்லாம் சேர்ந்து அந்த காலத்தில் போட்டிட்டாங்க 2019. அப்போ 33.9% வாக்குகள் வந்தது. இப்போ 26.52% வந்திருக்குது. சுமார் 6.5% குறைஞ்சி இருக்குது வாக்கு. எங்கே வளர்ந்துருக்குது? கட்சி இல்லையே, அதிமுக வளர்ந்துருக்குது. அதே பாரதிய ஜனதா கட்சி பார்த்திங்கன்னா 2014 கூட்டணி அமைச்சாங்க. அதுலேயும் பாட்டாளி மக்கள் கட்சி அப்போ இருந்தது, பல கட்சிகள் இருந்தது. அப்போ 18.80 ஓட்டு தான் வாங்கினாங்க. இப்போ 18.28 தான் வாங்கியிருக்கிறாங்க. 0.52 குறைவு. அதிமுக அதிகமாக வாங்கியிருக்குது. அதோட 2019 இந்த 39 நாடாளுமன்றத்தில் 214 தொகுதி இருக்குது. அப்போ 2 இடத்துல தான் நாங்கள் வெற்றி பெற்றோம், 2 சட்டமன்றத்தில். இப்போ 10 எங்களுடைய கூட்டணி 10 இடத்துல 10 சட்டமன்றத்தில் நாங்கள் வெற்றி பெற்றுக்கிறோம். ஆக அதிமுக ஒன்றும் தோல்வி இல்லை. தோல்வியும் வெற்றியும் மாறி மாறி தான் வரும். இது நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் இல்லை. சட்டமன்ற தேர்தல் வேறு மாதிரி இருக்கும், நாடாளுமன்ற தேர்தல் வேறு மாதிரி இருக்கும். கடந்த 2019 இப்படி தான் வெற்றி பெற்றாங்க, 38 இடத்துல வெற்றி பெற்றாங்க. அதே 2021 எங்களுடைய கூட்டணி 75 இடத்துல நாங்கள் சட்டமன்றத்தில் நாங்கள் வெற்றி பெற்றோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக இலக்கு என்ன சார்? எங்களுக்கு என்ன, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் ஒரு சிறப்பான கூட்டணி அமையும், தனி பெரும்பான்மையோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். நன்றி, வணக்கம். நிர்வாகி இருக்காங்க, ஓபிஎஸ் அவர்களா கட்சியில் அனுப்பிச்சிருக்கீங்களா நீங்க? சார் வைத்திய நிர்வாகி அவங்க வந்து எப்படி அவரை மட்டும் சேர்த்துக்கீங்களா இல்லை அவருக்கு கூட அவர் எப்படி சேர்த்த முடியும்? இப்போதான் அதிமுகவுக்கு எதிராக ரெட்டலை ஏற்ற போயிட்டு போட்டிட்டு இருக்காரு. ஒரு தொண்டனை கூட மதிக்க மாட்டான்.
ஒவ்வொரு தொண்டனும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உழைத்து கொண்டிருக்கின்றார். ரத்தத்தை வீரையாக சிந்தி இந்த கட்சி வெற்றி பெற வைக்கிறார். அவர் போய் இந்த பலாப்பழத்தை வச்சு பூஜை பண்ணுறாரு. பலாப்பழத்தை பூஜை பண்ணுறது எப்படி கிடைக்கும்? ஏற்கனவே ஒரு முறை இதே தவறை செஞ்சார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருந்தது. அதிமுக ஆட்சி நான் முதலமைச்சர் இருந்தபோது பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று கவர்னர் உத்தரப்படி மேதகு நம்முடைய மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் அறிவித்து அதை வாக்கெடுக்கும் போது எதிர்த்து ஓட்டு போட்டவர். இவர் எப்போ கட்சிக்கு விசுவாசமாக இருக்கார்? எப்பவுமே இருந்ததில்லை. ஓபிஎஸ் எப்பொழுதுமே அதிமுக விசுவாசமாக இருந்த சரித்திரமே கிடையாது. சுயநலமாக தான் செயல்படுவார். இதே 1989ஆம் ஆண்டு இதே புரட்சித் தலைவி அம்மாவர்கள் தன்னந்தனியாக அம்மா தலைமையில் ஒரு கட்சி சேவல் சின்னத்தில் நான் நின்னேன். அப்போ அம்மா சேவல் சின்னத்தில் இருந்தால் போடி நாய்க்கனூரில். அப்பொழுது திருமதி வெண்ணிலா நிர்மலா அவர்கள் ஜானகினி சார்பாக போட்டாங்க. அப்போ சீஃப் ஏஜெண்டாக இருந்தவர் இந்த ஓபிஎஸ். அம்மாவுக்கு எதிராக அப்போவே இருந்தார். எப்போ அம்மாவுக்கு விசுவாசமாக இருந்தார்? எப்போ அதிமுகவுக்கு விசுவாசமாக இருந்தார்? எந்த காலகட்டத்திலும் விசுவாசமாக இருந்தது கிடையாது. சுயநலம். இப்போ கூட சுயநலத்தில் தானே அங்கே போய் போட்டிட்டார். ஜெயிச்சா மத்திய மந்திரி ஆகலன்னு. ஆனால் நாட்டு மக்கள் அவருக்கு சரியான தண்டனை கொடுத்துருக்கிறார். ஒரு பலாப்பழத்தை போய் வச்சு பூஜை பண்ணுறவரை எப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட ஒரு தொண்டை ஏற்றுக்குவான்? சொல்லுங்க பார்க்கலாம். இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இதயம் புரட்சித் தலைவி அம்மா, பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருவரும் தெய்வங்கள். இந்த கட்சி கட்டி காக்குறாங்க. இந்த கட்சிக்கு எவர் ஒரு துரோகம் செஞ்சாலும் ஓபிஎஸ் நிலை தான் வரும். சார் வைத்திலிங்கம் வரதா சொல்றாங்களே.